தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நாம் இன்றைக்கு திருமந்திரத்தில் உள்ள பாடலினை பேசவிருக்கிறோம். திருமந்திரத்திலே தன்னை அறிதல் பற்றிய பாடல். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை தானே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. திருமந்திரப் பாடல். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. திருமூலர் சொல்லுகிறார், ஒவ்வொரு மனித பிறவியும் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சத்திலே ஒவ்வொரு பிறவியும் மகா சக்தி. ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு உயிரும் மகா சக்தி. அந்த உயிர் தன்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய மகா சக்தியை அறிந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய திறமையை அறிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய திறமையை அறிந்து கொள்ளாதவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். உள்ளம் பெருங்கோவில், அறிந்து கொள்ள வேண்டும். அந்த உள்ளத்திலே இருக்கிற பெருங்கோவிலிலே இறைவன் குடிகொண்டிருப்பான், அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய திறமைகளை நான் அறிந்து கொள்ள வேண்டும். நான் மற்றவர்களை பற்றியே பேசிக்கொண்டிருக்க கூடாது, மற்றவர்களுடைய திறமைகளை பற்றியே வியந்து பார்த்து கொண்டிருக்க கூடாது. அதைவிட சிறந்த திறமை, உயர்ந்த திறமை என்னுள் இருக்கும். என்னை நான் பார்க்க வேண்டும். எனது திறமையை நான் கண்டெடுக்க வேண்டும். எப்படி கண்டெடுப்பது? அதைத்தான் மூன்றாவது வரி, தன்னை அறியும் அறிவை அறிந்தபின். நான் திறமை என்பதை சொல்லுகிறேன். ஒருவன் மற்றவர் செய்கின்ற வேலையை அப்படியே செய்வான். ஒருவன் மற்றவர் செய்ய முடியாத செய்யாத வேலையை செய்வான். ஒருவன் இருக்கிறானே மூன்றாதவன், இதெல்லாம் செய்யவே முடியாது என்று அனைவராலும் ஒதுக்கி வைத்த வேலையை எடுத்து செய்து பார்க்கலாம், என்னால் முடியும் என்று தன்மேல் நம்பிக்கை வைத்து எல்லாரும் செய்ய முடியாது என்று ஒதுக்கிய வேலையை, யாராலும் செய்ய முடியாது என்று நிர்ணயிக்கப்பட்ட வேலையை எடுத்து செய்கிறானே, அவன்தான் தன்னை அறிபவன். என்னால் முடியும் என்று தன்னை அறிகின்றான். உள்ளத்தை பெரும் கோவில் ஆக்க முடியும் என்று தன்னை அறிகின்றான். உள்ளத்தை கோவில் ஆக்கி சிவபெருமானை அமர வைக்க முடியும் என்று தன்னை அறிகின்றான். இது சைவ சித்தாந்தம். இங்கே வாழ்வியல் சித்தாந்தம். என்னால் வாழ்வில் வெற்றி பெற முடியும், என் திறமையை நான் கண்டுகொள்ள முடியும், இந்த வேலையை நான் செய்தே தீருவேன், தன்மேல் நம்பிக்கை வைத்து தன் திறமையை உணர்கிறான். ஒரு சவாலை எடுத்து வெற்றிகரமாக செய்து முடிக்கின்ற பொழுது அவன் தன்னுடைய திறமையை உணர்கிறான். அவனுடைய திறமையை இந்த உலகம் உணர்ந்து கொள்ளுகிறது. இது வாழ்வியல் சித்தாந்தம். இப்படி தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னைத்தான் அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. அப்பொழுதுதான் அவன் தன்னை உணர்ந்து தன்னை போற்றுகின்றான். இந்த சைவ சித்தாந்தத்திலே சொல்லுகின்ற பொழுது இறைவனை, உள்ளத்தை கோவிலாக்கி இறைவனை அமர வைத்து தன்னைத்தான் அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. இது சைவ சித்தாந்தம். வாழ்வியல் சித்தாந்தத்திலே ஒவ்வொருவரும் தனது திறமையை உணர்ந்து கொள்ள வேண்டும், தனது சக்தியை உணர்ந்து கொள்ள வேண்டும், தனது பலத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும், தனது பலவீனத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். பலவீனத்தை
குறைத்து 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 தனது சக்தியாலே அதை சக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தன்னை அறிய தனக்கோர் கேடில்லை என்பதை உணர வேண்டும். மற்றவர்களே பார்த்து காப்பியடித்து கொண்டிருக்கக்கூடாது. தன்மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவரை விட என்னால் உயர முடியும் என்று நம்பிக்கை வைக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு பாடல் இருக்கிறது. தம்மை அறிவார் அண்ணல் தாள் பணிவார் அவர், தம்மை அறிவார் அறம் தாங்கி நின்றார் அவர், தம்மை அறிவார் சிவத்தத்துவராவர்கள், தம்மை அறிவார்க்கு தமர் பரநாமே. பாடல். தன்னை அறிந்தவர்க்கு இறைவன் நெருங்கிய உறவினராகி விடுகிறான். தன்னை முழுமையாக அறிந்தவர்கள் அறவாழ்விலே தம்மை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள். தம்மை அறிவார் அண்ணல் தாள் பணிவார், இறைவனுடைய திருவடிகளே நித்தமும் வணங்கியிருப்பார்கள். ஏனென்றால் அவன் தன்னை அறிந்து கொண்டு, தமது ஆன்மாவை முழுவதுமாக அறிந்து கொண்டு, தமது சக்திகளை அவன் அறிந்து கொள்ளுகிறான். அந்த சக்தி, அறிந்து கொண்ட சக்தியை, பெற்ற அருளினை, அனுபவத்தின் மூலம் பெற்ற அருளினை சொல்ல முடியாது அனுபவித்து ஆனந்தத்திலே இருப்பான். அவன் தன்னை அறிந்தவன். தம்மை அறிவார் அண்ணல் தாள் பணிவார். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, திருமூலர் சொல்லுகிறார். அடுத்த பாடலிலே தம்மை அறிவார் அண்ணல் தாள் பணிவார் என்று சொல்லுகிறார். தம்மை அறிவார் அறம் தாங்கி நின்றார் அவர் என்று சொல்லுகிறார். அதுதான் தம்மை அறிய தனக்கோர் கேடில்லை, முழுமையான அறம் சார்ந்த வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருப்பார். எது சரி எது தவறு என்று தன்னை அறிந்தவன் தெரிந்து கொள்கிறான். நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், ஞானம் வந்தால் பின் நமக்கெது வேண்டும், இந்த ஞானம் தன்னை அறிகின்ற பொழுது நமக்கு கிடைக்கிறது. இப்படி திருமந்திர பாடலை வாழ்வியல் நெறியோடு பொருத்தி பார்க்கிற பொழுது முழுமையான வாழ்விற்கு இந்த பாடல் பொருந்துகிறது. தன்னை அறிய தனக்கு ஓர் கேடில்லை. தன்னுடைய திறமையை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது சொல்வார்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கலாம். அனைவருக்கும் திறமை என்பது ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் திறமையை வளர்த்து கொள்வதற்கும் திறமையை கண்டறிந்து கொள்வதற்கும் இந்த உலகத்திலே சமமான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று மேனாள் குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆக நம்முடைய திறமைகளை நாம் வளர்த்து கொள்வதற்கு நமக்கு சமமான வாய்ப்புகள் இருக்கின்றன. நம்முடைய திறமைகளை நாம் அறிந்து கொள்வோம். பிறர் திறமைகளையே போற்றிக் கொண்டே இருக்கிறோமே, அதைவிட சிறந்த திறமை உன்னிடத்திலே இருக்குமே, நீ ஏன் அதை காணாதிருக்கிறாய்? உனக்கு நீயே தலைவன், தானே தனக்கு தலைவனும் ஆமே என்று திருமூலர் சொல்லுகிறார். நீயே உனக்கு தலைவன், நீயே இந்த நாட்டின் தலைவனும் ஆகலாம். உன் திறமையை நீ அறிந்து கொள்ள வேண்டும். தன்னை அறிய தனக்கோர் கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு சவாலை எடுத்து செய்யுங்கள். இதெல்லாம் முடியாது என்று ஒதுக்கி வைத்ததையெல்லாம் இந்த நவீன உலகத்திலே இது முடியும் என்று சாதித்து காட்டுங்கள். ஒவ்வொரு விஞ்ஞானியும் அப்படித்தான் சாதித்து காட்டியிருக்கிறான். வரலாற்றிலே அவனுடைய பேர் பொன் எழுத்துக்களால் பதிக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் அன்புமிகு மாணவ செல்வங்களே, இந்த பாடல் வாழ்வியல் நெறிக்கு மிக சிறந்த வழிகாட்டி என்று சொல்லி நன்றி தெரிவிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். ஓம் நமச்சிவாய.